முதல் விஷயம், பல பேர் என்னை ஹிந்து மதத்தின் புரட்சியாளன், ஆன்மீக புரட்சியாளன் அப்படிங்கிற கருத்துக்களாலே வர்ணிக்க முயற்சி செய்கின்றீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல தன்னிலை விளக்கம், தெளிந்த நேர்மையான ஸ்ரத்தையோடு கூடிய தன்னிலை விளக்கத்தை அளித்து விடுகின்றேன். என்னை வெறுப்பவர்கள், இகழ வேண்டும் என்று நினைப்பவர்கள், எதிர்ப்பவர்கள், அவர்கள் என்ன கருத்தை சொல்கிறார்கள், என்னை பத்தி என்ன நரேட்டிவ் அவங்க செட் பண்ண விரும்புறாங்க அப்படிங்கறத பத்தி எனக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு நான் விடையளிக்கப் போவதும் இல்லை. அன்பர்கள், சீடர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற தேடுதல் உடையவர்கள் கூட, என் மீது அன்பிருக்கின்ற பக்தர்கள் கூட என்னை ஆன்மீக புரட்சியாளன் என்று சொல்வதை பெருமையாக கருதுகிறீர்கள். உண்மை அது அல்ல. தெளிவாக சொல்லிவிடுகின்றேன், கேளுங்கள். மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி சம்பிரதாயமாக மலருகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் சனாதன ஹிந்து தர்மத்தின் மறுமலர்ச்சியாளர்கள். இதுல சில ஆச்சாரியர்கள் வேதத்தோட அத்தாரிட்டியையே மறுத்து, ஆனா வேதத்தில் இருக்கின்ற பெரும்பாலான கருத்துக்களை எடுத்து உபயோகப்படுத்துவார்கள், அதோட அத்தாரிட்டியை மறுப்பார்கள். அதுபோன்ற ஆச்சாரியர்களுக்கு தான் புரட்சியாளர்கள்னு பேர். அந்த பட்டியல்ல, புரட்சியாளர்கள் பட்டியல்ல புத்தரை சொல்லலாம். மறுமலர்ச்சியாளர்கள் பட்டியல்ல ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர், ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் இவங்களை எல்லாம் பட்டியலிடலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தங்கள் மெய்யியலை வகுத்து சொல்லுகின்ற, பிரஸ்தானத்ரயத்தை மறுக்கின்ற ஆச்சாரியர்களைத்தான் புரட்சியாளர்கள்னு சொல்றோம். நவீன காலத்துல வள்ளலாரை புரட்சியாளர்னு சொல்லலாம். அவர் இந்து மதத்தின் புரட்சியாளர், ஆன்மீக புரட்சியாளர். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவர் பிரஸ்தானத்ரயங்களை, அதோட அத்தாரிட்டியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது மாதிரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் இப்போ புத்தரையோ அல்லது வள்ளலார் போன்ற பெரிய மகான்களையோ ஞானிகளையோ எந்த விதத்திலும் குறை சொல்லவில்லை, தவறாக சொல்லவில்லை. இந்த சம்பிரதாயங்களை பற்றிய ஒரு அடிப்படை உண்மைகளை உங்களுக்கு சொல்றேன். யார் மறுமலர்ச்சியாளர், யார் புரட்சியாளர்,